உங்கள் யாவரும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்காண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம். ரொம்ப அருமையான வசனம், 4ஆம் வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களே ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். துன்பப்படுத்திட்டாங்களா பாரு, கர்த்தர் உன்னை அடிக்கிறார் பார், ஆண்டவர் வச்சிருக்கிறார் பார். உனக்கெல்லாம் ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். இப்படி எண்ணாத படிக்கு கர்த்தர் நம் வாயை அடைப்பாராக. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியமே அது அன்றி சபியாதிருங்கள். யாரையும் வாயால சபிச்சிடாதீங்க. இந்த பலிபீடத்தில் நின்று தேவ சமூகத்தில் என்று சொல்கிறேன், யாரையுமே நம் வார்த்தையினால் யாரையும் சபித்தது கிடையாது. தேவன் சாட்சி. துன்பப்படுத்துறாங்களா நல்லா இருக்கட்டும், அவமானப்படுத்துறாங்களா நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதி. நல்லா இருப்பா, நீ நல்லாரு, நீ நல்லாரு. என்னை குறித்து தப்பு தப்பாய் பேசிய பேரை கெடுத்தவரே நீர் நல்லா இரும். என்னை குறித்து அவதூறாய் பேசினவரே நீர் நல்லா இரும். எனக்கு முன்னே பின்னே பேசினவரே நீர் நல்லா இரும். என்னை காயப்படுத்தினவரே நீர் நல்லா இரும். என் பேரை கெடுத்து போட்டவரே நீர் நல்லா இரும். என்னை தலகுனி வைத்தவரே நீர் நல்லா இரும். என்னை ஒதுக்கி தள்ளி புறக்கணித்து எனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்தவரே நீங்கள் நல்லா இருங்கள் என்று ஆசீர்வதிக்கிறோம், 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 ஆசீர்வதிக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஆசீர்வதிப்பீங்களா? ஆசீர்வதிச்சு பாருங்களேன். என் தேவன் எப்படியா உயர்த்தினார் பாருங்கள். ஏணி வைத்தாலே எட்ட முடியாத அளவுக்கு ஏன் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விவரிக்க முடியாதபடிக்கு, ஆராய்ந்து பார்க்க முடியாதபடி, எண்ணி முடியாத அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். நட்சத்திரமா வைப்பார். ஏன் நட்சத்திரத்துக்கு மேலாகவே உங்களை வைப்பார். நம்புறீங்களா? எஸ், யோசேப்பை உயர்த்தினார் அல்லவா? நட்சத்திரங்களுக்கு மேலாக, சந்திரனுக்கும் மேல, சூரியனுக்கும் மேல. எல்லாம் அவனை கண்டு வணங்கி நின்றது என்றால் அவைகளெல்லாம் அவருக்கு கீழே. May the Lord bless you, bless you, bless you. என்னை பிடிக்காதவர்கள் கூட இருக்கலாம். I bless you. வாழ்த்துகிறோம். அப்படி எல்லாரும் வாழ்த்துவோமே. இன்னைக்கு முடியாதுக்குள்ள பாருங்களா, ஒரு பெரிய திருப்தி, சந்தோஷம், சமாதானம், சுகம் இருக்கும். நோய் நொடியே இருக்காது. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். வெள்ளம் ஒன்னில்லாம போனோம் அப்படி சொல்ற ஆசீர்வதிக்கிறேன். சொன்ன வாய் ஆசீர்வதியும். திருக்குறளும் சொன்ன வாய் ஆசீர்வதியும். பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொன்ன வாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று சொன்ன வாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என்னோட சேர்ந்து ஆசீர்வதிக்கல. இந்த நாள் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு சுகம், பேரன், ஆரோக்கியம். Take this prophetic word. இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். Amen, amen, amen. God bless you. Have a blessed day.